ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். இட்ஸ் மை சத்யா பிளாக் சேனல். வெல்கம் டு யுவர் சேனல். தண்ணி ஊற்றணும், செடிக்கு எல்லாம் குட்டியாக குளிக்கணும். எப்போ பூ விடுமே தெரியல. எதிர்பார்த்தேங்க ஆசையாகல. வெளியே வந்துச்சு வெளியே தேர்ந்தோட சொல் வெளியே வந்து பூனை தொட்டிட்டு கடிச்சு குட்டிக்கலையில் கொஞ்சம் வளர இந்த பாதுகாப்பு வச்சுருக்கேன். மூணாவது கோழி கூட இல்லையா? கோழிக்கு அரிசி போடணும். கையிலே சாப்பிடும். எங்கள் அண்ணா அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு வரும். கையிலெல்லாம் சாப்பிட தேவையில்லமா, எனக்கு பயமாக இருக்கும். கீழே போகிறா வந்து சாப்பிடு. நீங்கள் எப்போ வந்தீங்க? மறுபடியும் வந்துச்சு. ஒரு சின்ன மூடி விட்டாதான் வலிக்காம. காலையில் ஏஞ்சிச்சோன்னே எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு பாரு. க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இவங்க எழுப்பி டீலாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா சாப்பாடு செய்கிற வேலையை பார்க்கணும். செய்யறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடும். நான் பண்ணுறேன். அழகாக இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். துணிலாம் நேற்று மடித்து வச்சா பொண்ணு உள்ளது கலைச்சி கீழே போட்டான். எல்லாத்தையும் செருக்கிட்டு டீ போட்டு அவங்க எழுப்பி டீ எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா முட்டை, வாழைக்காய் வறுவல், அப்புறம் ஐயோ மீன் இருந்தது. பூனை மொத்தம் தூக்கி போயிடுச்சு. ஆனால் அவருக்கு கட்டிக்கிட்டாங்க மீன், எங்களுக்கு இல்லை. சாப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தேங்காயும் இளநீர் தண்ணியும் வந்துக்கிட்டு பார்க்கலாமா? பப்பா தண்ணி. இது இது இளநீர் வச்சு அதில் எடுத்து எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு. இது இளநீர் தண்ணி. கோலம் மாவு காய வச்சு மழை வந்துதான் நைட்டு கோலம் செய்யுங்க. ஓய்யோ மொத்தது என்னது கீழே தள்ளிட்ட? யார் இதெல்லாம் அள்ளி போடுது? போப்புற நீ வெறுப்பேத்துற. கோலம் கஞ்சிச்சு சும்மாவே இருக்க மாட்டேற நீ. போ அடங்கவே மாட்டேற பிரணி நீ. வர வர இங்க பாரு. ஏய் இங்க பாரு, அடங்கவே மாட்டேற நீ. என்ன பண்றது? அடிக்கலாமா உன்ன? என்னது? மீன் கடைக்கு போகலான்னு நினச்சேன்னா அப்புறமா மைண்டு மாறிச்சு. மீன் கடைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே வேறு. நாளைக்கு டிஃபனுக்கு என்ன குழம்பு வேணும்னு கேட்டுச்சு. மீன் வாங்கி கழுவி நாளைக்கு காலையில் டிஃபன் கட்டி அமைக்கலான்னு சொல்லிட்டு மீன் கடையில் காமிச்ச ஷாலில் போட்டு போய் வெளியே போனால் மைண்டு மாறிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடேல இருக்காது, போய் நடந்து வரணும் அப்படின்னு சோம்பேறி பட்டுக்குன்னு அதுதான் வீட்டிலே இருந்தாச்சு. காய போட்டு ஒட்டியை போட்டு அதெல்லாம் உட்கார வேண்டியது. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் அம்மா கீரை வியாபாரம் தான் பண்ணுறாங்க. சரி ஒரு கட்டு கீரை வாங்கி காலை கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு.
அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்களே மறுபடியும் வீட்டுள்ளே வந்துட்டேன். ஒரு மைண்ட் இல்லை, டபுள் மைண்ட் இல்லை. அப்படி நினச்சா இப்போ அப்படி நினைப்பேன். சரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் இருக்குதா பார்ப்போம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்ப்போம். அவள் தான் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இதுதான். இது தூக்கி வச்சு இந்த பொண்ணை தூக்கி தூக்கி வச்சா என் இடுப்பு வளைஞ்சிரும் போகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். கேக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். கேக்கு ஒரு பனானா ரெண்டு அதான் சாப்பிட்டுனே டிவி பார்த்துனே. ரணி உனக்கு வேணுமா? சாப்பிடுவியா நீ சாப்பிடுவியாடி? சாப்பிடுவியா? தூக்கவே முடியல உன்னால, நீ எப்படி சாப்பிடுவ? சரி உக்காரு உக்காரு, அம்மா கீழே வச்சிடுறேன். அது கீழே ஊந்துரும்டி, கீழே ஊந்துரும். ஓகே பாய், அடுத்த லாக்ல பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.